கேட் அப்படின்றவங்க வந்து ஒரு டாக்டரா இருக்காங்க. இவங்க கடந்த 2 வருஷமா லேக் ஹவுஸ்ல இருக்காங்க. காலி பண்ணிட்டு போறதுக்கு முன்னாடி புதுசா வரவங்களுக்காக மெயில் பாக்ஸ்ல ஒரு லெட்டர் வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த வீட்டுக்கு புதுசா அலெக்ஸ் அப்படின்ற ஒருத்தர் வராரு. இவர் வந்து ஒரு ஆர்கிடெக்சரா இருக்காரு. வீடு அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கும்போது மெயில் பாக்ஸ்ல இருந்த அந்த லெட்டரை பாக்குறாரு. புதுசா இந்த வீட்டுக்கு வந்தவங்கள வரவேற்கிறேன். உங்களுக்கு கண்டிப்பா இந்த வீடு பிடிக்கும்னு நான் நம்புறேன். நான் போஸ்ட் ஆபீஸ்ல அட்ரஸ் மாத்துறதுக்காக அப்ளை பண்ணிட்டேன். இருந்தாலும் என் பேர் ஏதாவது லெட்டர் வந்ததுன்னா தயவு செஞ்சு இந்த கீழே இருக்க அட்ரஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணி விட்டுருங்க அப்படின்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த நாய் காலடித்தனமும் அட்டிக்குல இருக்க பாக்ஸும் நான் வரத்துக்கு மாட்டிருந்தே இருக்கு அப்படின்றாங்க. ஆனா இவர் போய் பார்த்தா அந்த நாய் காலடித்தனமும் இல்ல, அட்டிக்குல பாக்ஸும் இல்ல. இவரும் சரின்னு சொல்லி அப்படியே விட்டுறாரு. திடீர்னு ஒரு நாள் இவர் அந்த வீட்டுக்கு பெயிண்ட் அடிச்சிட்டு இருக்கும்போது ஒரு நாய் வந்து அது பாட்டுக்கு அந்த பெயிண்ட் மிஸ்ட் வீட்டுக்குள்ள போயிட்டே இருக்கு. அப்பதான் அவர் அந்த நாய் காலடித்தனத்தை நோட் பண்றாரு. அதுக்கு அடுத்த நாள் கேட் வந்து அவங்க அம்மாவோட பேசிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு பக்கத்திலேயே ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுது. இவங்களும் வேகமா போய் அவரை காப்பாற்ற ட்ரை பண்றாங்க. ஆனா அவர் இறந்துடுறாரு. அதனால இவங்க ரொம்பவே சோகமாயிடுறாங்க. கேட் கூட இருந்த டாக்டர் ஒருத்தங்க உனக்கு பிடிச்ச ஏதாவது இடத்துக்கு போயிட்டு வா அப்படின்றாங்க. கேட்டும் திரும்ப அவங்களோட பழைய லேக் ஹவுஸ்க்கே போறாங்க. சரின்னு சொல்லி இந்த மெயில் பாக்ஸை செக் பண்றாங்க. பார்த்தா அதுல லெட்டர் இருக்கு. அந்த லெட்டர்ல கேட் ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிருக்கு. வரதுக்கும் சில வருஷங்களுக்கு முன்னாடி இருந்து இந்த வீடு காலியா தான் இருக்கு. நீங்க உங்க அட்ரஸை கரெக்டா செக் பண்ணிக்கிங்க. அதுக்கு கேட்டும் ஒரு பதில் எழுதுறாங்க. இல்ல நான் 2006 வரைக்கும் இந்த வீட்டுல தான் இருந்தேன். இப்போ சிக்காகோல இருக்கேன். தயவு செஞ்சு லெட்டர் வந்து அங்க அனுப்பிச்சு விடுங்க அப்படின்றாங்க. அப்பதான் இவருக்கு இன்னும் கன்ஃபியூஷன் ஆகுது. 2006 என்ன சொல்றா அப்படின்னு யோசிக்கிறாரு. சரி நேர்லயே அவங்கள போய் பாத்திரலாம் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்ன அட்ரஸுக்கு போறாரு. ஆனா அவங்க சொன்ன அட்ரஸ்ல அபார்ட்மெண்ட்டே இல்ல, இப்பதான் கட்டவே ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால திரும்ப ஒரு லெட்டர் எழுதுறாரு. கேட் நான் உங்களை வந்து பார்க்கலாம்னு நீங்க சொன்ன அட்ரஸுக்கு வந்தேன். ஆனா அங்க பில்டிங்கே இல்ல. எனக்கு என்ன நடக்குதுன்னே ஒன்றும் புரியல. ஒண்ணு நீங்க அட்ரஸ் தப்பா சொல்லியிருக்கணும், இல்லாட்டி டேட்டை தப்பா சொல்லியிருக்கணும். ஏன்னா நான் இருக்கிறது 2004 அப்படின்றாரு. அதை படிச்சதும் கேட் வந்து சரி அப்படியா அப்ப நீங்க உண்மையில 2004 இருந்தீங்கன்னா உங்களுக்கு இது தேவைப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கார்ஃப் அனுப்பியிருக்காங்க. அந்த டைம்ல தான் பயங்கரமா பனிப்புளிய போதா சரிதான் அப்படின்னு சொல்லி இவரும் அசால்ட்டா இருக்கிறாரு. ஆனா அவங்க சொன்ன மாதிரி பனிப்புளிய ஆரம்பிச்சிருது. அதுக்கப்புறமேட்டு இருந்துதான் 2 பேரும் கொஞ்சம் கொஞ்சமா பேச ஆரம்பிக்கிறாங்க. அதாவது கேட் வந்து 2006 இருக்காங்க, அலெக்ஸ் வந்து 2004 இருக்காரு. இந்த மெயில் பாக்ஸ் மூலியமா மட்டும் இவங்க 2 பேரும் கம்யூனிகேட் பண்ண முடியும். இவங்களோட இந்த காலத்தை கடந்த காதல் வந்து ஒண்ணு சேர்ந்ததா இல்லையா அப்படிங்கறதான் படத்தோட கதை. இந்த படத்தை பத்தி உங்கள நிறைய பேருக்கு தெரியும் நான் நம்புறேன். நீங்க வந்து இந்த கிராண்ட் ஃபாதர் பேரடாக்ஸ்லாம் வந்து ஒதுக்கி வச்சுட்டு நார்மலா பாத்தீங்கன்னா இந்த படம் நல்லா இருக்கும். இல்ல நான் ரொம்ப லாஜிக் பார்ப்பேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு இந்த படம் செட் ஆகாது. வெல்கம் டு டே 81 ஆஃப் 100 days 100 மூவி சேலஞ்ச். ஒரு சேஞ்சுக்கு லவ் மூவி ஒன்று போடு ப்ரோ அப்படின்னு சொல்லி இந்த படத்தை சஜஸ்ட் பண்ணது வந்து அன்பு ப்ரோ தான். இந்த படத்துல வந்து என்னோட ஒன் ஆஃப் த ஃபேவரட் ஆக்டரான கியானு ரீவ்ஸ் நடிச்சிருக்காரு. உங்க எல்லாருக்கும் இவரை ஜான் விக், மேட்ரிக்ஸ் அந்த மாதிரியான படங்கள் மூலியமா இவரை தெரியும். ஆனா எனக்கு இவரை பிடிச்சதுக்கு ஒரே ஒரு காரணம் தான். Because if you don't fight for your love, what kind of love do you have? No, I'm kidding. சிலிர்த்து போய் சில்லறையெல்லாம் விட்டுருந்தேன். 2000 ரிலீஸ் ஆன சவுத் கொரியன் பிலிமான இல் மேர் அப்படின்ற படத்தோட ரீமேக் தான் இது. இந்த படத்தை டைரக்ட் பண்ணது அலெக்சாண்ட்ரோ அக்ரிஸ்தி. 2006 ரிலீஸ் ஆன அமெரிக்கன் ரொமான்டிக் ஃபேண்டசி பிலிம் தான் த லேக் ஹவுஸ். இதோட அமேசான் பிரைம்ல பை ரெண்ட்ல இருக்கு. மறக்காம செக் பண்ணி பாருங்க.